திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியைச் சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபு மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் 7 மாதங்களுக்கு பிறகு போதை மறுவாழ்வு மையத்தில் உரிமையாளர்களான தம்பதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடற்கூராய்வு அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் என்ன? சென்னையை அடுத்த ஆவடி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு என்கின்ற கராத்தே பிரபு. சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கராத்தே வகுப்புகள் நடத்தி வரும் இவர் குடிக்கு அடிமையாகியுள்ளார். பிரபுவின் குடும்பத்தினர் அவரை குடிப்பழக்கத்தில் இருந்து விடுவிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை. இதனால் வேதனையடைந்த அவர்கள் பிரபுவை போதை மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து ஆவடியை அடுத்த வீராபுரம் மோரை பகுதியில் உள்ள கிரேட் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற போதை மறுவாழ்வு மீட்பு மையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அவரை சேர்த்துள்ளனர். கணவர் திருந்தி மீண்டும் வீட்டிற்கு வந்து விடுவார் என காத்திருந்த குடும்பத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. பிரபு அனுமதிக்கப்பட்ட ஒரு வாரத்தில் மர்மமான முறையில் போதை மறுவாழ்வு மையத்தின் உள்ளேயே உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி தற்கொலை பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்று 7 மாதங்களுக்கு பிறகு கடந்த வாரம் உடற்கூராய்வு அறிக்கை மற்றும் தடயவியல் துறை அறிக்கை போலீசாரின் கைகளுக்கு கிடைத்துள்ளது. அதில் பிரபுவின் உடலில் சரமாரியாக தாக்கப்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் அதனால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து போதை மறுவாழ்வு மையத்தை நடத்தி வந்த உரிமையாளர்களான ஷில்பகலா மற்றும் லாசர் தம்பதியை ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போதை பழக்கத்திற்கு அடிமையான பிரபு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட புதிதில் ஆக்ரோஷமாக காணப்பட்டார். அதனால் அவரை கட்டுப்படுத்த மையத்தில் இருந்தவர்கள் பிரபுவின் கைகால்களை கட்டி போட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் பலத்த காயமடைந்த பிரபுவை கட்டுக்கடை அவிழ்த்து விடாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றனர். இதனால் ஏற்கனவே பலத்த காயமடைந்த பிரபு தண்ணீர் அருந்தவோ உணவு அருந்தவோ முடியாமல் அப்படியே கிடந்துள்ளார். சிறிது நேரத்தில் சுய நினைவை இழந்து மயங்கிவிட்டார். இதனை அறிந்து மறுவாழ்வு மையத்தின் உரிமையாளர்கள் இருவரும் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பிரபு ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் பிரபுவின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து உடலை ஒப்படைக்க முயன்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் ஆவடி டேங்க் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்துவிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது மருத்துவர் பிரபுவின் உடலில் பல்வேறு காயங்கள் இருப்பதாகவும் அதனால் கூட மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என வாய்மொழியாக கூறியிருக்கிறார். அதனால் கூடுதல் தகவல்களுக்காக கிடைத்த தடயங்களை தடயவியல் துறை சோதனைக்கு அனுப்பி வைத்து காத்திருந்தனர். இந்த வழக்கில் 7 மாதங்களுக்கு பிறகு கடந்த 18ஆம் தேதி தடயவியல் அறிக்கையும் விரிவான உடற்கூராய்வு அறிக்கையும் கிடைத்தது. அந்த அறிக்கையில் பிரபுவை கடுமையாக தாக்கியுள்ளனர் என்பதும் அதில் அவருக்கு உள்காயம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து போதை மறுவாழ்வு மையத்தின் உரிமையாளர்களான தம்பதியை கைது செய்த போலீசார் நள்ளிரவில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.